தூக்கம் இல்லை. எப்படி தூங்க முடியும்? சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டினா வளர்ந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்கு. அந்த பகுதி மக்கள் இவ்வளவு பெரிய பாவம். அந்த சாகையில் அந்த மரணி கீழே அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளி இருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ள தள்ளி விடப்பட்டு இருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளவு துடிச்சு செத்துருப்பாங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்களே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. வேற எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சார், இந்த கரூர் சம்பவத்துல வந்து 41 பேர் பலியா இருக்காங்க. 41 பேர் ஆயிட்டாங்களா? இதை வந்து நிறைய பேர் அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி சார்? என்ன வெங்காய அரசியல் ஆக்குறது? உண்மை தானே. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன். அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்குன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிரு, கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்றியா சொல்லு, உன்ன மாதிரி கொட்டை போட்டு தின்னு வளர்ந்து கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமா பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும், வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்கிட்ட? அது ஒரு காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது இந்த தம்பி. உண்மையா இல்லையா?